Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise number 7.8ல question number 17ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் ஈவன் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர் கூட நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Integration of 0 to pi by 4 2 times secant squared x x cube plus 2 இருக்கு. எல்லாமே அடிஷன்ல தான் இருக்கு. ஸோ டைரக்ட் டைம்ல நம்மளால இன்டகிரேட் பண்ணிட முடியும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த 2ன்ற டேர்ம் வெளியில வச்சுக்கலாம். secant squared x ஓட இன்டகிரேஷன் வந்து tan x டைரக்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இங்க. ஏன்னா பேசிக்காவே secant squared x க்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து உங்களோட tan x தான். இது டைரக்ட் ஃபார்முலால இருக்கு. அதே மாதிரி x பவர் n அப்படின்னு ஒரு இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா x பவர் n plus 1 by n plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் dx, அதாவது ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை x அப்படின்னு எழுதுவோம். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். இப்போ secant squared இருந்ததுனால அதை நான் tan x அப்படின்னு எழுதிட்டேன். பிளஸ் இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல எக்ஸ் பவர் 4 by 4 அப்படின்னு எழுதிடலாம். 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் பண்றதுனால அது 2x அப்படின்னு வந்திருக்கும். இவங்களோட லிமிட் வந்து 0 to pi by 4. யூஸ்வலா பிளஸ் சின்னு போடுவோம். இது டெஃபினட் இன்டெகிரல்ல லிமிட் இருக்கிறதுனால சி போடாம அதுக்கு பதிலாக லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் pi by 4. ஸோ 2 டைம் tan pi by 4 பிளஸ் pi பவர் 4 1 by x பவர் 4 by 4ன்றதுல 1 by 4 அப்படியே வச்சுட்டு x பவர் 4க்கு பதிலா pi by 4 the whole power 4 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் 2 டைம் pi by 4. அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோவர் லிமிட்ல tan 0 0 0 by 4 0 2 into 0 0 எல்லாமே 0 ஆயிடுது. அப்ப 0ன்னு எழுதினாலே போதும். 2 டைம்ஸ் tan pi by 4 இருக்கு. tan pi by 4ஓட டேபிள் வேல்யூ இது நம்ம கிளாஸ் 10ல படிச்சது தான். tan ஓட 5 by 4 45 டிகிரி 1. ஸோ இதோட வேல்யூ நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் இந்த பவர் 4 வந்து இவங்களுக்கும் இருக்கு இவங்களுக்கும் இருக்காது. மேலே வந்து pi பவர் 4 by இது கீழே 4 பவர் 1 இங்க ஒரு 4 பவர் 4 இருக்கு. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா 4 பவர் 5 அப்படின்னு வந்துடும். பிளஸ் இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணா pi by 2 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதுல வந்து இந்த 4 பவர் 5 மட்டும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இது அப்படியே டைரக்டா 4 வந்து 5 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்றதா இருந்தால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இல்லை 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிட்டு இங்கே பவர் 5 இருக்கு. 2 பவர் 10 2 பவர் 10ஓட ஆன்சர் நமக்கு நல்லா தெரியும் 1024 அப்படின்றது அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 2 பிளஸ் pi பவர் 4 by 1024 பிளஸ் pi by 2 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். 18th கொஸ்டின்ல cos squared x by 2 plus sin squared x by 2 minus cos squared x by 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி வந்து cos squared x minus sin squared x இருந்தால் அதை நம்ம அதை cos 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் கொஸ்டின்ல முதல்ல சைன் இருக்கு, அதனால இதை மாற்றி எழுதுறதுக்காக ஒரு மைனஸ் இப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா முதல்ல cos squared x by 2 அதுக்கப்புறம் மைனஸ் sin squared x by 2 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த ஃபார்முலால எக்ஸ்ன்ற பிளேஸ்ல வந்து x by 2 இருக்கு. cos x by 2 மைனஸ் sin squared x by 2ன்னு இருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா x by 2ன்னு போடணும். அப்போ cos 2 டைம் x by 2 அப்படின்னு வரும். இந்த 2 என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ இதோட வேல்யூ வந்து மைனஸ் cos x அப்படின்றதுதான். cos x மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும். இங்க இருக்கிற லிமிட் வந்து அங்கே தான் இருக்கு 0 to pi அப்படின்றது. மைனஸ் அப்படியே தான் இருக்கு. cos x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், sin x அப்படின்றது கிடைக்கும். 0 to pi தான் நம்மளோட லிமிட். வெளியில இருக்கிற மைனஸ் வந்து வெளியிலே வச்சிடலாம். உள்ள வந்து முதல்ல அப்பர் லிமிட் sin pi மைனஸ் லோவர் லிமிட் sin 0 அப்படின்றத எழுதிக்கோங்க. ஸோ பைன்றது இங்கே வரும் நம்மளோட நம்பர் லைனில். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் 1,0. இது காஸ் வேல்யூ, இது உங்களோட சைன் வேல்யூ. சைனோட பையும் 0 தான், சைனோட 0வும் 0 தான். அப்போ 0 மைனஸ் 0ன்றது ஆன்சர் என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் 19 பார்க்கலாம். நியூமரேட்டர்ல 6x plus 3 இருக்கு. டினாமினேட்டர்ல x squared plus 4 இருக்கு. நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம்லுமே 3 காமனா இருக்கு பாருங்களேன். 3 நம்ம வெளில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 வெளில எடுத்துட்டோம்னா உள்ள 2x plus 1 இருக்கும். டினாமினேட்டர்ல x squared plus 4 இருக்கு. 4 வந்து நம்ம 2 squaredனு கூட எழுதிக்க முடியும். இப்படி எழுதிட்டோம்னா இந்த 3 வெளில எடுத்துடலாம். இன்டகிரேஷன் இல்லாம இந்த லிமிட் இல்லாம முதல்ல உங்களை இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து என்ன பண்ணிக்க போறோம், அந்த லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன் அப்படி லிமிட் இல்லாம நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டி சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம்னா அது ஒரு தடவையும் போய் நீங்க அந்த லிமிட்டையும் டீக்கு கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வெறும் லிமிட் இல்லாம முதல்ல இந்த சம் இன்டகிரேட் பண்ணிட்டு கடைசியா லிமிட்டை கொண்டு வரலாம். இப்போ 2x plus 1 by x squared plus 2 squared 2xக்கு கீழே தனியா ஒரு x squared plus 2 squaredயும்
பிளஸ் 1க்கு கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்டை நம்ம எழுதிக்கலாம். இப்படி எழுதுறதுனால என்ன யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு தனியாக ஒரு இன்டெகிரேஷன், இதுக்கு தனியாக ஒரு இன்டெகிரேஷன். இப்படி தனியாக இன்டெகிரேட் பண்ணும்போது இப்போ 2x பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ஓட இன்டெகிரேஷனில் டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்றத நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். 2 ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt பை dx வரும். அந்த dxை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்போ இந்த இன்டெகிரேஷனில் மேலே இருக்க 2x dx வந்து dtயாக மாறும். எப்போ இந்த டினாமினேட்டரை டீன்னு எடுக்கும்போது. அப்போ 1/t இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? log tன்னு வரும். டீயோட சப்ஸ்டியூஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இதுதான் இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ. இந்த மாதிரி தனியாக கூட இன்டெகிரேட் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த டேர்ம் பாருங்க, இது பார்க்கறதுக்கு integration of 1 by x squared plus a squared மாதிரி இருக்கு. x squared plus a squared ஓட integration formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by a into tan inverse of x by a தான் இதோட direct formula. இது நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த 3 வெளியில இருக்கு. இவங்களோட இன்டெகிரேஷன் வேல்யூ 2x by x squared plus 2 நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா log of x squared plus 4 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ப்ளஸ் இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது 1 by a, ஸோ 1 by 2 tan inverse of x by a, அப்போ x by 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 to 2 அப்படின்ற லிமிட்டை. ஸோ இதில் முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம், மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுன்னு பாருங்க. ஸோ 3 டைம்ஸ் அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு 2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து log of இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4னு வந்துடும். ப்ளஸ் half of tan inverse of இங்கே 2 போட்டால் 2 by 2 1 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் முடிஞ்சிச்சு. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 0 போட்டால் 0 + 4 4 தான். அப்போ log 4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் half of tan inverse of 0 by 2ன்னு வரும். tan inverse of 0 வந்து 0 தான். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஆக்சுவலாக மைனஸ் 0ன்னு தான் வரும். ஆனால் 0க்கு வேல்யூ இல்லைன்றதுனால நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். இப்படி வந்திருக்கும். ஸோ 3 டைம்ஸ் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். log of 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 + 4 log 8 அப்படின்னு கிடைக்குது. இங்கே ஒரு மைனஸ் log 4 இருக்குல்ல, அது இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க log 4ன்னு. ப்ளஸ் இங்கே ஒரு half tan inverse of 1ன்றது இருக்குது. tan inverse of 1ன்றது வந்து டேனோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும்னு பாருங்கள். டேனோட 45க்கு தானே 1. இப்போ டேனோட 45 வந்து 1 அப்படின்னா இந்த டேன் அந்த பக்கம் போனால் தான் tan inverse ஆகும். அப்போ tan inverse of 1ன்றது π/4 அப்படின்றது அதோட அர்த்தம். இப்போ இந்த tan inverse of 1க்கு பதிலாக π/4 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது பார்க்க log a மைனஸ் log b மாதிரி இருக்குல்ல. அப்போ அவங்கள ஜாயின் பண்ணும்போது log of a/b அப்படின்னு கிடைக்கும். அப்போ log of 8/4 ப்ளஸ் π × 1 வந்து π. இங்கே வந்து 2 4s are என்னன்னு கிடச்சிருது? 8ன்னு கிடச்சிருது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 3 டைம்ஸ் 3 உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 3 log of 8ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் log 2. இந்த 3 இங்கே உள்ளே போச்சுன்னா 3 π/8 அப்படின்னு வருது. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ 20th கொஸ்டின் பார்க்கலாம். x × e power x plus sin πx/4 லிமிட் வந்து 0 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அடிஷனில் இருக்கிறதுனால இவங்களை தனியாக நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும். இவங்களை இன்டெகிரேட் பண்ணணும்னா x × e power x அப்படின்னு இருக்கு. எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரா, e power xன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் I லேட் அப்படின்னு நம்ம எழுதி பார்த்தோம்னா இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இவங்களை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்டெகிரேட் பண்ண முடியும். இதில் வந்து அல்ஜிப்ராவும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனும் வந்ததுன்னா அல்ஜிப்ரா தான் நம்மளோட முதல் ஃபங்க்ஷன், e power x தான் நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். இதுதான் உங்களோட இன்டெகிரேஷன் ரூல். முதல் ஃபங்க்ஷனை எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூவை எழுதணும். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் எழுதணும். நீங்கள் யூவின் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், முதல் ஃபங்க்ஷனும் அதோட இன்டெகிரேஷன் வேல்யூவும் தேவைப்படும். முதல் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு, அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ தேவைப்படும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து e power x. e power xோட இன்டெகிரேஷன் வேல்யூ தான் நமக்கு தேவைப்படும். e power xஐ இன்டெகிரேட் பண்ணால் e power x தான். இப்படி எழுதிட்டு இந்த ரூலில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஸோ எக்ஸ் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ e power x எழுதியாச்சு. மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டுடலாம். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதணும் 1. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் எழுதணும் e power x dx. ஸோ இதான் இவங்களோட இன்டெகிரேஷன் வேல்யூ. ப்ளஸ் இவங்களை இன்டெகிரேட் பண்ணோம் இல்லையா? இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா
sin ax மாதிரி இருக்கு. sin ax இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் cos ax அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் axல இருந்து ஒரு a வரும்ல, அந்த a நம்ம இங்க டினாமினேட்டர்ல டெஃபினட்டா எழுதணும். அதை தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸோ sin pi x வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் பை எக்ஸ் பை 4 அப்படின்றது வரும். அப்புறம் எக்ஸ் கூட இருக்க இந்த கோஎஃபிஷியன்ட் பை பை 4 திருப்பி இங்கே டினாமினேட்டர்ல வரும். அதை நம்ம எழுதணும். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இ பார் எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு இ பார் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இ பார் எக்ஸ் தான். இ பார் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பார் எக்ஸ் தான் வரும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பை பை 4 மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 4 பை பை அப்படின்றது கிடைச்சிரும். இங்கே வந்து காஸ் பை எக்ஸ் பை 4 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டட் வேல்யூ. இப்போ கொஸ்டின்ல இந்த இன்டகிரேஷனுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லிமிட் கொடுத்துருந்தாங்க. அந்த லிமிட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0 to 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடணும். முதல்ல அப்பர் லிமிட் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 1. இது 1 ஆயிடும். இது இ பவர் 1 மைனஸ் இதுவும் இ பவர் 1 மைனஸ் 4 பை பை காஸ் ஆஃப் இங்கே 1 போட்டால் பை பை 4 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 into anything ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. ஸோ 0 போட்டாச்சுங்க. இங்கே 0 போடும்போது மைனஸ் இ பவர் 0ன்னு வந்துடும். இங்கே 0 போடும்போது காஸ் 0ன்னு வரும். காஸ் 0ஓட டேபிள் வேல்யூ என்ன? காஸ் 0ஓட டேபிள் வேல்யூ 1. ஸோ இங்கே காஸ் 0 பை 4 0 தான். காஸ் 0க்கு பதிலாக நம்ம இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் எழுதியாச்சு. இங்கே ஒரு இ பார் 1 ப்ளஸில் இருக்குது, இங்கே ஒரு இ பார் 1 மைனஸில் இருக்குது. அது கேன்சல் ஆகிடும். 4 பை பை cos pi by 4. காஸோட 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 by root 2. அப்போ இங்கே 1 by root 2 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் உள்ள கொண்டு போனால் இது மைனஸ் 0, அதை எழுத தேவையில்லை. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இ பவர் 0. எனிதிங் பவர் 0 1, அதனால இங்கே 1ன்னு போட்டாச்சு. இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். 4 by pi இன்ட்டு 1 வந்து 4 by pi தான். ஸோ இப்படி கிடைக்கிது நம்மக்கிட்ட. ஸோ இதில் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இதில் வந்து 4 இருக்குது. டினாமினேட்டரில் ரூட் 2 பை ப்ளஸ் ஒரு 1 ப்ளஸ் ஒரு 4 பை பைன்னு இருக்குது. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இங்கே டினாமினேட்டரில் ரூட் இருக்கிறதுனால மேலேயும் கீழே ஒரு ரூட் 2 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 4 பை ரூட் 2ன்றதை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி மேலேயும் கீழே ரூட் 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 4 ரூட் 2 கீழே 2வும் வரும். இந்த 2வும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 ரூட் 2 பை பை அப்படின்னு வந்துடும் ரேஷனலைஸ் பண்ணோம்னா. ப்ளஸ் ஒரு 1ம் ப்ளஸ் ஒரு 4 பை பையும் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எம்சிக்யூவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 21ல் இப்போ 1 by 1 plus x squared அப்படின்னு இருக்குது. நம்மளோட பேசிக் இன்டகிரேஷனில் 1 by 1 plus x squared அப்படின்றது யாரோட ஃபார்முலான்னு பார்த்தா tan inverse of xோட ரூல் தான் இது. ஸோ இது tan inverse of டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை tan inverse of xன்னு போட்டு லிமிட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே 1 to root 3. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்புறம் லோவர் லிமிட் போடணும். tan inverse of இந்த எக்ஸுக்கு பதிலாக √3 போட்டுருங்க. மைனஸ் இங்கே tan inverse of 1 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. tan inverse of √3னா tan-ஓட எந்த ஆங்கிளுக்கு √3ன்னு பாருங்க. tan-ஓட எந்த ஆங்கிளுக்கு √3 வருது? பை பை 3க்கு வருது. அப்போ இதோட வேல்யூ வந்து பை பை 3 தான். இதுமாதிரி tan-ஓட 1 பாருங்க. tan-ஓட 1 யாரோட வேல்யூ? பை பை 4ஓட வேல்யூ. ஏன்னா tan 45 தானே 1. அப்போ tan inverse of 1ன்றது வந்து 45 தான். அப்போ பை பை 4ன்னு எழுதிடலாம். இது எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. 4 இன்ட்டு பை 4 பை 3 இன்ட்டு பை 3 பை 3 4s 12. ஸோ இது வந்து பை பை 12 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இது வந்து 0 to 2 by 3ன்னு இருக்குது. இங்கே வந்து dx பை இப்போ இந்த 4ன்றதை வந்து நம்ம 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். 9x ஸ்கொயர்ட் அப்படின்றத வந்து 3x the whole squared அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டு இவங்களை இன்டகிரேட் பண்ணோம்னா 1 by a. ஸோ ஏக்கு பதிலாக கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 1 by 2 tan inverse of x by a ன்னு எழுதிடலாம். எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3x இருக்குது. ஏக்கு பதிலாக இங்கே ஒரு 2 இருக்குது. இதில் எக்ஸ் வந்து 1ஆக இருந்தால் அப்படியே எழுதியிருப்போம். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒரு 3x இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு 3 வரும். அந்த 3ஐ நம்ம இங்கே மல்டிபிள் பை 1 by 3 அப்படின்னு போடணும். இப்படி எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. இதோட லிமிட் வந்து 0 to 2 by 3 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த 1 by 3 அந்த 1 by 2 மல்டிப்ளானா 1 by 6ன்னு வந்துடும். அதில் எக்ஸ்டர்ம் இல்லாததுனால அவங்களுக்கு நம்ம எந்த சப்ஸ்டியூஷனும் பண்ண தேவையில்லை. tan inverse of 3x by 2 இங்கே வந்து 0 to 2 by 3ன்னு இருக்கு. முதல்ல எக்ஸுக்கு 2 by 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 6 of tan inverse of இங்கே இருக்கிற 3 by 2 அங்கே தான் இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 2 by 3ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் tan inverse of எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 0 தான். இந்த tan inverse of 0ன்றது 0. இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. இதில் இந்த 3யும் இந்த 3 இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. tan inverse of 1 tan-ஓட எந்த வேல்யூக்கு 1 வருது?
45க்கு 1 வருது. 45ன்றது π/4 மைனஸ் tan 0ன்றது 0 தான். அதனால இங்க 0ன்னு போட்டுக்கலாம். இத மல்டிபிள் பண்ணிட்டோம்னா π/24 அப்படின்றது கிடைக்குது. அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது உங்களோட சி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் நம்ம செலக்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.